ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் இருக்கிற ஃபண்டாஸ்டிக் பார்க்குக்கு தான் போகிறோம். நாங்கள் ஃபண்டாஸ்டிக் பார்க் கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு காரை பார்க் பண்ணுறதுக்காக அவங்க உள்ளார போயிருந்தாங்க. நான் அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து ஃபண்டாஸ்டிக் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளார போனோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டு உள்ளார போயாச்சு. என் பையன் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்துட்டு அந்த கார்டு வாங்கணும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் 500லேருந்து இருக்குது. எவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டு கொடுப்பாங்க. ஒன்றுத்துலேயும் டேப் பண்ணோம்னா போயிடும். இந்த காருக்கு ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரியே தெரியல. அதனால நாங்கள் அடுத்தடுத்ததுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக நிறையா விளையாண்டுட்டு லாஸ்ட்டாக தான் நான் வீடியோவே எடுத்தேன். கிட்ஸ்க்கு வந்துட்டு நிறையா இருந்துச்சு. இது வந்து 3D செக்டார். இந்த சைடு கூட நாங்கள் போகவே இல்லை. எங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு பயம், அதனால நாங்கள் போகலை. இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலது 1, 2 மட்டும்தான் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. மற்றபடி நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. எங்கள் பசங்க எல்லாத்துலேயுமே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சில கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்லாம் பத்தாமல் இருந்துச்சு. அப்போ என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு கார் ரேஸ் போகும்போது ஹைட் பத்தலை. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் கைட் பண்ணவங்கள்ட்டே நான் கேட்டேன், இந்தமாரி கால் பத்தலைன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சாரி சொல்லிவிட்டு திரும்பியும் ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்து அந்த கார்டை வந்து நமக்கு ரீடீம் பண்ணி வேறு கேமில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய கேம் இருந்துச்சு. என் பொண்ணு இந்த ஜம்பிங் போகணுன்னு ஆசைப்பட்டா. ஆனால் இது இந்த டைமும் ஒர்க் ஆகலை. 3 வாட்டி போனோம். 3 வாட்டியுமே ஒர்க் ஆகலை. இந்த வாட்டியும் அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் போகணுன்னு ஆசைப்பட்டா. இதில் போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் எங்களுக்கு பயம். ஏன்னா இது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் அவளை அலோவ் பண்ணவே இல்லை. இந்த க்ரீனில் தான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் 45 to 1 ஹவர் நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. 110 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க 2 பேருக்கும். இதுங்க நிறையா நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கேப்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளார ஓடி ஆடிக்கிட்டு நல்ல ஒரு ஃபன்னாகவும் போணுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் போயிருந்துச்சு. அதுவும் என் பொண்ணு தான் செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூடவே என் பையனும். நாங்கள் போன டைம் வந்து இந்த டைம் ரஷ்ஷாக இல்லை. அதனால எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நான் மட்டும் உள்ளார போய் உட்காந்துருந்தேன். அவங்க உள்ளார போக வேணாம், வெளியிலேருந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா நிறையா பேர் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பசங்க மட்டும் இருந்தோன்னே சரின்னு உள்ளார அலோவ் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு அந்த எட்ஜுக்கெலாம் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் வந்தான். வரதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லை. நல்லா விளையாட்டு இதில் இந்த சர்க்கஸில் விளையாண்டுட்டு அந்த பாலை தூக்கி போட்டுட்டு செம என்ஜாய்மெண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் போகணுன்னு ஒரே இது. ஆனால் நாங்கள் அழைச்சிட்டு போகல பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. இந்த கேம்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியல. எப்படியும் எங்களுக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை இது நாங்கள் விளையாட முடியும்ன்ட்டுன்னு. பட் அந்த டாய் தூக்குறது ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் விளையாடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு விளையாண்டேன். எனக்கு செட் ஆகலை. அடுத்தது என் வீட்டுக்காரவங்க விளையாண்டாங்க. அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் வந்து எதுவுமே மாட்டலை. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க, காலையிலேருந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இப்போ கம்மியாக இருக்கனால மாட்டல போலன்னு. அதுக்கப்புறம் இந்த ஹாக்கி விளாண்டாங்க. இந்த ஹாக்கியில் வந்து என் பொண்ணு, என் பையனும் ஃபஸ்ட்டு விளையாண்டாங்க. கொஞ்ச நேரத்தில் என் பொண்ணுக்கு போர் அடிச்சிருச்சு. அவளுக்கு இது பிடிக்கல. அதனால அவள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மாற்றி விட்டு போயிட்டாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா, என் பையன் தான் நல்லா விளையாண்டான். லீட் பண்ணுறது அவன் தான். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளார 4 பாயிண்ட் கிட்ட எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா சுற்றிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு ஓவராலாக. நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அதேமாரி அவங்க கைட் பண்ணது, நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபன்னாகவும் போணுச்சு. அதோட என் பொண்ணுக்கு தண்ணி தாகம் அடிச்சிருச்சுன்னு சொன்னோன்னே, சரின்ட்டுன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போனோம். ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப நீட்டாகவும் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் போனதுனால இந்த டைம் போகலை. அதோட கிளம்பியாச்சு. நாங்கள் வரப்போ மன்னார்குடி வந்து அசேஷம் வழியால் தான் நாங்கள் வந்தோம். இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப பைபாஸ் வழியால் போயிடலான்னு சொல்லிட்டுனே கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.